அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 30/5/2024 வைகாசி மாதத்தின் 17ஆம் நாள் வியாழக்கிழமை அஷ்டமி. வைகாசி மாதத்தில் தேய்விரையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி சதாசிவாஷ்டமின்னு அழைக்கப்படுது. இந்த நாள்ல இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம். நிறைய பேர் ஏதாவது ஒரு காரணத்தினால கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை அப்படின்னா வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வீண் விரைய செலவுகள், ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி செலவு செஞ்சு ஐயோ எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு, நான் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வருமானமே வரமாட்டேக்கு, உழைப்புக்கேற்ற ஊதியமே எனக்கு கிடைக்க மாட்டேக்கு, வாங்கின கடனை கூட அடைக்க முடியல அப்படிங்கிறவங்களும், நான் ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்தேன், அந்த பணம் கூட எனக்கு திருப்பி வர மாட்டேக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் பைரவரை நினைத்து இந்த ஒரு எளிதான பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் கற்பூரமும் ஒரு காகிதமும் கொத்தமல்லி விதைகள். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா கொத்தமல்லி, அதன் விதைகள் இருக்கும்ல, அது மட்டும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பழைய மண் பாத்திரம் அல்லது மண் சட்டி, பழைய மண் அகல் விளக்கு ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அல்லது நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை வெள்ளை நிற காகிதத்தில் எழுதி முதல்ல நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த மண் பாத்திரத்து மேலே அந்த காகிதத்தை வச்சிருங்க. அதுக்கு மேலே கொத்தமல்லி விதைகளை போடணும். எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் அந்த விதைகளை வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்கிட்டு, எனக்கு என்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகணும், பணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த காகிதத்து மேலே அந்த கொத்தமல்லி விதைகளை வைங்க. அதற்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைக்கணும். பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா சாதா கற்பூரம் யூஸ் பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. பச்சை கற்பூரம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இருந்தால் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணுங்க. வைத்துட்டு நீங்கள் எப்பவும் எப்படி எரிப்பீங்க அந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை வச்சு அந்த கற்பூரத்து மேலே வச்சிங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். அந்த கொத்தமல்லி விதைகள் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அது எரிந்து அந்த காகிதம்லாம் எரிந்து முடிந்த பிறகு அந்த கருகிய கொத்தமல்லி எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் பைரவரின் அருளாலும் தீரும். இதே பரிகாரத்தை எதிரி தொல்லை நீங்கிறதுக்கும் நீங்கள் செய்யலாம். அந்த காகிதத்தில் எதிரியோட பேரை எழுதி இப்போ நான் சொன்ன முறைப்படியே எரிச்சிடணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளாலும் கால பைரவரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.